வெல்கம் டு கேஷ் அவுட் தமிழ் யூடியூப் சேனல் கைஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் வெறும் 13 நாள் பேலன்ஸ் இருக்கிற ஒரு பெஸ்ட்டான ஏர்ட்ராப் வந்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஓகே, பேராசைல் அப்படின்ற இந்த ஏர்ட்ராப்பை முக்கியமாக எல்லாரும் வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் கூட உங்களால் கிரியேட் பண்ணிக்க முடியும். பட் ஒரே ஃபோனில் கிரியேட் பண்ணுறது உங்களோட திறமையை பொறுத்து தான் இருக்குது. ஒருவேளை பேன் ஆகிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணின அந்த அக்கௌண்ட் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கும், பேலன்ஸ் அக்கௌண்ட்லாம் போயிடும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோவில் கிவ் அவே வின்னர்ஸை ஃபஸ்ட்டு வந்து நான் அனௌன்ஸ் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், feesbuy.com பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கல அப்படின்னா கண்டிப்பாக சேனலில் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் feesbuy.comட்டு ஒரு வீடியோ லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி feesbuyல எப்படி வந்து நம்மளுக்கு ஏர்ட்ராப் அட்டன் பண்ணுறதுக்கு தேவையான கேஸ் ஃபீஸஸ், அப்புறம் உங்களோட யூஎஸ்டிடியை சேல் பண்ணுறது, வாங்குறது, இந்த மாதிரியான திங்ஸை பார்த்து கற்றுக்குங்க. ஓகே, உண்மையாகவே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணியிருந்தீங்க கிவ் அவே. இந்த இடத்துல இப்போ உங்களுக்கு வந்து நேம் தெரியும், தினேஷ் தாமஸ், தினேஷ் குமார், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்க. உங்கள் எல்லாரோட கிவ்அவே ஐடியும் இந்த இருக்குது. இந்த கிவ்அவே ஐடி எல்லாத்தையும் நீங்கள் போயிட்டு கமெண்ட் பண்ணியிருக்கணும். யூடியூப்க்கு கீழே கமெண்ட்டும், இந்த ஃபார்ம் லிங்க்கு யூடியூப் வீடியோவுக்கு டிஸ்கிரிப்ஷன் கீழேயே வந்திருக்கும். புதுசாக நீங்கள் வர்றீங்க அப்படின்னா இந்த வீடியோலையும் கிவ்அவே இருக்குது. இந்த வீடியோலையும் 2 பேருக்கு கிவ்அவே வந்து கொடுக்க போகிறோம். ஸோ கிவ்அவே ஃபார்மை ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணையில் உங்களை நீங்கள் வந்து சப்மிட் பண்ண வேண்டிய ஸ்க்ரீன்ஷாட்டில் நீங்கள் லைக் பண்ணியிருக்கணும். கூடவே பெல் சிம்பிள் டோட்டல் ஆல் வந்து கிளிக் பண்ணியிருக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு. இப்போ இந்த இடத்துல வந்து பிக் ஏ ரேண்டம் வின்னர் அப்படின்றத கொடுத்தேன்னா இந்த லிஸ்ட்ல இருந்து யாராவது ஒருத்தவங்களை ரேண்டமாக வந்து எடுத்து கொடுக்கும். இப்போ 2 பேரை சூஸ் பண்ண போகிறோம். 2 பேருக்கு 50 ரூபா. பிக் ஏ ரேண்டம் வின்னர் அப்படின்றத கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வின்னர் வந்து பார்த்தீங்கன்னா குபேந்திரன். இவர் வந்து இங்கே இருக்காரு, கடைசியில் வந்திருக்காரு. ஓகே, இவர் ஃபர்ஸ்ட் வின்னர். மறுபடியும் வந்து ரேண்டம் பிக் பண்ணுறேன். இப்போ தினேஷ், இப்போ வந்து ஃபர்ஸ்ட் உள்ள அவரு. இவங்க 2 பேரும் தான் இந்த கிவ்அவேயோட வின்னர். நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் கிவ்அவே வின்னர் ஆகணும்னா நீங்கள் கண்டிப்பாக கீழே உள்ள இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கங்க. ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுங்க. ஓகே, இப்போ கிவ்அவே வின்னர் 2 பேருக்குமே வந்து பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், 2 பேருக்குமே இந்தியன் ருபீஸ் தான் அனுப்பியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருந்தீங்க அப்படின்னா அதில் உங்களுடைய பைனான்ஸ் ஐடியை கூட வந்து கொடுக்கலாம். ஐஎன்ஆருக்கு பதிலாக நீங்கள் கிவ்அவேல பைனான்ஸ் ஐடியை கொடுக்கும்போது நான் யூஎஸ்டிடியாவே வந்து சென்ட் பண்ணிடுறேன் உங்களுக்கு. அப்படி இல்லைனா இந்த ஃபீஸ் பையில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணின இது வந்து கொடுங்க. அதுக்கும் நான் வந்து சென்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கேஸ் ஃபீஸஸை ஈஸியாக வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் வந்து சொன்னேன். நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் மஸ்ட் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ சொல்ல போகிற ஏர்ட்ராப்போட லிங்க் கூட உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் தான் கிடைக்கும். ஸோ மஸ்ட் டெலிகிராம் சேனலில் எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட், அப்புறம் வீடியோ போட முடியாத சில ஏர்ட்ராப்ஸ் கூட நான் டெலிகிராம் சேனலில் ஜஸ்ட் போட்டுட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்து பண்ணி வச்சிருவேன். ஸோ மஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, இன்றைக்கு உண்டான ஏர்ட்ராப்பில் வந்து போகலாம். இந்த ஏர்ட்ராப் நான் இப்போதைக்கு நான் வந்து சேவ்டு மெசேஜில் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த போஸ்ட் நான் நம்மளுடைய கேஷ் அவுட் தமிழ் டெலிகிராம் சேனல்லே வந்து போட்டுருவேன். இந்த டெலிகிராம் சேனலுக்கு நீங்கள் வர்றதுக்கு டேரெக்டாக போஸ்ட் லிங்க்னு கீழே இருக்கும், ஏர்ட்ராப் லிங்க்னு சொல்லி கொடுப்பேன். அந்த ஏர்ட்ராப் லிங்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக அந்த போஸ்ட் வந்து அக்சஸ் பண்ணிடுங்க. இப்போதைக்கு நான் அதை சேவ்டு மெசேஜ் வந்து வச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ட்ராப் லிங்க்னு ஒன்று இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வீடியோ லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். இந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் தான் அதை அப்லோட் பண்ணி வைப்பேன். இப்போ இந்த இடத்துல ஏர்ட்ராப் லிங்க் இருக்கா, இதை வந்து அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி வந்து காப்பி பண்ணிடலாம். இது எப்போ வித்ரா பண்ணலாம், எப்படி வித்ரா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட தேவை கிடையாது. இனிமேல் ரெகுலராக நான் எல்லாத்த பற்றியும் அப்டேட் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நான் மிஸ்ஸஸ் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். மிஸ்ஸஸ் ப்ரௌசர் எல்லார்ட்டையும் கண்டிப்பாக வந்துருக்கணும். மிஸ்ஸஸ் ப்ரௌசர்னா என்ன அப்படின்றதே தெரியல, மெட்டாமாஸ்க்னா என்னன்னு தெரியலனா கீழே வந்து இன்ஸ்டால் மெட்டாமாஸ்க் அப்படின்ற ஒரு வீடியோ இருக்கும். அதை பார்த்து அதில் வந்து கிவி ப்ரௌசரில் சொல்லி கொடுத்துருப்பேன். சேம் அஸ் ஃபார் மிஸ்ஸஸ் ப்ரௌசர் ஆல்சோ. ரெண்டுமே வந்து ஒன்று தான். நீங்கள் மிஸ்ஸஸ் ப்ரௌசருக்கு அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போ வந்து நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்து புதுசாக ஒரு நியூ டேப் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க மிஸ்ஸஸ் ப்ரௌசரில். ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே வந்து நம்ம காப்பி பண்ணிட்டு வந்தோம் இல்லையா லிங்க்கு, அந்த லிங்க்கை இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு சர்ச் வந்து கொடுங்க. அந்த வெப்சைட்டுக்குள்ள வந்து அஃபிஷியலாக உங்களை வந்து கூட்டிகிட்டு போகும். ஓகே, இது உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து 3 லைன் இருக்கா, இதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல வந்து ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் கொடுத்து ஹோம் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணி வச்சுங்க. அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, டெய்லி நான் வந்து ரிமைண்டர் போடையில் கூட பார்த்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல டெஸ்க்டாப் சைட் இருக்குல்ல, டெஸ்க்டாப் சைட்டை மஸ்ட் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கோங்க. அது இருந்தால் தான் நல்லா வந்து கிளியராக வியூ வந்து ஆகும். சரிங்களா? அதை வந்து டிக் பண்ணி வச்சுக்கணும். இப்போது இந்த இடத்துல ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலே வந்து கனெக்ட் வேலட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து காமிக்கும். இந்த இடத்துல நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இந்த இடத்துல கனெக்ட் வேலட்டை தொட்டிங்கன்னா உங்கள்கிட்ட என்னென்ன வேலட் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து காமிக்கும். அதில் நீங்கள் மெட்டாமாஸ்க் வந்து தொடணும். கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிட்டு ஓகே, இந்த இடத்துல மெட்டாமாஸ்க்னு இருக்கு இல்லைங்களா, மெட்டாமாஸ்க் நான் வந்து கிளிக் பண்ணுறேன். டேரெக்டாக நம்மளுக்கு வந்து மெட்டாமாஸ்க் ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகலைனாலும் நீங்கள் வந்து எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் மெட்டாமாஸ்க்கை தொட்டிங்கன்னா உள்ளே வந்திருக்கும். இந்த இடத்துல இந்த மாதிரி தான் எனக்கு லோடிங் ஆகிட்டே இருக்குது மிஸ்ஸஸ் ப்ரௌசரில். உங்களுக்கு இந்த சால்வ் வந்துச்சுன்னா அந்த இடத்துல ஏரோ மார்க் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி டேரெக்டாக நீங்கள் மெட்டாமாஸ்க்கு உள்ளே போயிட்டு கூட சீக்கிரம் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாஸ்வேர்டு போட்டு எனபிள் பண்ணுறேன். ஓகே, கனெக்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப நேரம் வேலையெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் கொஞ்சம் நேரம் வேலை தான். டெய்லி இதை வந்து பண்ணிட்டு வந்துருங்க. ஜஸ்ட் எகைன் வந்து இந்த இடத்துல கன்ஃபார்ம் அப்படின்றத கொடுப்போம்.
கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணீங்கன்னா மறுபடியும் அந்த கன்ஃபார்ம் அப்படின்றது வந்து கேட்கும் சரிங்களா. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 விதமா வந்து நம்மளால ஏர்ன் பண்ணிக்க முடியும். கீழ வந்து பெரிய பாக்ஸஸா இருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல பார்த்துக்கங்க. டோட்டல் பாயிண்ட்ஸ் நம்மளோட பாயிண்ட்ஸ் இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். டெய்லி நம்ம வந்து நோட வந்து ஆக்டிவேட் பண்றது மூலியமா, அதாவது 24 ஹவர்ஸ்க்கு ஒன் டைம் ஆக்டிவேட் பண்ணா போதும். ஆட்டோமேட்டிக்கலி நம்மளுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல ரன் நோட் அப்படின்றத நான் வந்து குடுக்குறேன். குடுத்தோனே எனக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்டிவேட் மை பாராசைல் நோட் அப்படின்ற மாரி ஒரு பட்டன் காமிக்குது. ஜஸ்ட் இத வந்து நான் கிளிக் பண்றேன் பாருங்க. ஆக்டிவேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து லோடிங் ஆகுது. இப்போ ஆக்டிவேட்டட் யுவர் பார்சல் நோட் இஸ் ஆக்டிவேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற மாதிரி வந்துருச்சா. ஜஸ்ட் வந்து இதை காட்டிட்டு கொடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு வந்து பாயிண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆகிட்டு இருக்கும். இது வந்து 24 ஹவர்ஸ் கழிச்சு ஆஃப் ஆயிரும். மறுபடியும் நீங்கள் வந்து இதை ஆக்டிவேட் பண்ண வேண்டியதாக இருக்கும் சரிங்களா. அதையும் வந்து பார்த்துக்குங்க. நம்மளோட பேராசெல் நோடு டீட்டெயில்ஸ் வந்து இந்த இடத்துல காமிக்கும். இதையும் வந்து பார்த்துக்குங்க. ரன் ஆகிட்டு இருக்கு இப்போதைக்கு. ஃபஸ்ட்டு வரையில் வந்து ஆஃபில் இருந்துச்சு சரிங்களா. இப்போது இந்த இடத்துல டெலிகேட் அப்படின்னு ஒன்று இருக்குதா, டெலிகேட் இதை வந்து நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து இதுக்கும் வந்து கன்ஃபார்ம் வந்து கொடுத்துக்கலாம். என்கிட்ட இப்போதைக்கு வந்து டெலிகேட் பண்ணுறதுக்கு எந்த அசெட்ஸும் இல்லை. உங்கள்கிட்ட ஏதாவது அசெட்ஸ் இருந்துச்சுன்னா டெலிகேட் பண்ணிக்கலாம். நானே அதை வந்து பண்ணலை. ஸோ இந்த ஆப்ஷன் அப்படியே வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சோசியல் டாஸ்க்கு வந்து வருவோம். சோசியல் டாஸ்க் மஸ்ட்டு எல்லாருமே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இது வந்து சீசன் 0 ஏர்ட்ராப்பு நல்ல ஒரு வேல்யூவான இதுதான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் ஏர்லி ஸ்டேஜில் நம்ம வந்ததுனால ஜஸ்ட் இந்த இதில் ட்விட்டர் வந்து ஃபஸ்ட்டு இடத்துல கனெக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ கனெக்ட் அப்படின்றத கொடுக்குறேன். ஓகே, ட்விட்டரோட பேஜுக்கு இப்போ அழைச்சிட்டு வந்துருச்சு. இந்த இடத்துல உங்கள்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து டேரெக்டாக இது பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து சைன்இன் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிட்டேன். லாகின் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல ஆத்தரைஸ் ஆப் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதை வந்து கொடுத்துருங்க. ஓகே டீம், இப்போ நான் வந்து 3யுமே நான் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். பட் எனக்கு இந்த இடத்துல வந்து டிக் மார்க் காமிக்கல, அவ்வளோதான். இதுக்கு வந்து ஒரு 500 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. இதுக்கு எனக்கு 500 பாயிண்ட்ஸ் வந்து வரும். மறுபடியும் நான் கனெக்ட் பட்டனை கிளிக் பண்ணலாமா எனக்கு தெரியல. சம்டைம் சர்வர் டவுன்னால இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். நீங்கள் அப்போ ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரி ஓகே, இது 3யும் நான் இப்போ வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். அப்படியே வச்சுக்கோங்க. ஜஸ்ட் வந்து ஜாயின் அவர் சோசியல்ஸ் அப்படின்ற இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா புதுசாக ஒரு சில டாஸ்க் இருக்கும். இந்த இடத்துல ப்ளீஸ் கனெக்ட் அப்படின்ற பட்டன் இருக்குது. ஜஸ்ட் இது வேணால் மறுபடியும் கொடுத்து பார்ப்போமே. கனெக்ட் ஏன் ஒரு ஸ்டெப் பேக் போயிட்டு மறுபடியும் பேக் வரேன். எனக்கு இங்கே இடத்துல மறுபடியும் வந்து ரீஃப்ரெஷ் ஆகுது சரிங்களா. பார்த்தீங்கன்னா தெரியும், இதுவும் வந்து எனக்கு கனெக்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி நான் அதுக்கும் போயிட்டு வந்தேன்னா கூட இது வந்து கனெக்ட் ஆயிரும். ஜஸ்ட் இந்த இடத்துல ஜாயின் ஆன் ஒரு சோசியல்ஸ்ன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல வந்து புதுசாக அவங்களோட டிஸ்கார்ட் சர்வர்லையும் டெலிகிராம் சர்வர்லையும் நான் ஜாயின் பண்ணுறேன். ட்விட்டர் அப்புறமா நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். எனக்கு 2 தடவை ட்ரை பண்ணி பார்க்குறேன், எனக்கு வந்து வரல. ஸோ நான் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வந்து ட்விட்டர் ட்ரை பண்ணிக்கிறேன். இல்லைனா லேப்டாப் வச்சிருந்தீங்கன்னா லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகே, டிஸ்கார்டு ஓப்பன் பண்ணி அக்செப்ட் இன்வைட்ன்றது கொடுக்குறேன். டிஸ்கார்ட் அக்கௌண்ட் ஒரு வேளை உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா மறந்துடாமல் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அது வந்து எல்லார்ட்டையும் இருக்கணும். ஏன்னா எல்லா ஏர்ட்ராப்புக்கும் வந்து டிஸ்கார்ட் தான். ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து இந்த டிக் பட்டன் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிடுறீங்க. அக்செப்ட் இன்வைட் அப்படின்றத கொடுத்துக்கலாம். ஓகே, எகைன் இந்த ஏரோ மார்க் ஜஸ்ட் ஸ்க்ரோல் டவுன். ஐ ஹேவ் ரீட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். அவ்வளோதான், உள்ளே வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டோம். ஒரு சில பாட்டில் வந்து நம்மளுக்கு வந்து வெரிஃபை செக்ஷன் இருக்கும். அதை வந்து சைடில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல வெரிஃபை அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கணும். இதுக்குள்ளே வந்து வெரிஃபை அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். இதை வந்து கொடுக்கணும். இதை கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல எப்படி வந்து வெரிஃபை பண்ணணும் அப்படின்றத நம்மளுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துல வந்து கண்டினியூ கொடுத்துக்கலாம். எகெயின் ஒரு கண்டினியூ. ஓகே, இந்த இடத்துல இந்த இமேஜில் என்ன தெரியுது அப்படின்றத கீழே வந்து செலக்ட் பண்ணணும். ஸ்கூட்டர், எல்லாரும் வந்து ஸ்கூட்டர் தானே ஓட்டுறாங்க. ஸோ ஸ்கூட்டர் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஓகே கொடுத்தேன்னா வந்து வெரிஃபை ஆயிடுவேன். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இப்போ நம்மளுக்கு வந்து எனபிள் ஆகிருக்கும். வெரிஃபை கூட சேர்த்து நிறைய ஆப்ஷன்ஸ் எனபிள் ஆயிடுச்சு. முதல்ல இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கிடையாது. இதெல்லாம் வந்து வர வைக்கணும். இது வந்து கம்பல்சரி தான். இது வந்து கண்டிப்பாக எல்லோரும் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வந்து இந்த வெப்சைட்டுக்கு நான் வந்து வந்துடுறேன். வெப்சைட்டுக்கு வந்துட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு இந்த இடத்துல ஒரு வெரிஃபைன்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, வெரிஃபை வந்து கொடுப்போம். நம்மளை வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு ஒரு 300 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணி விட்ருவாங்க. அதே மாதிரி டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணணும். நம்ம எந்த டெலிகிராம் சேனலில் நம்ம கனெக்ட் பண்ணமோ, எந்த டெலிகிராமை நம்ம கனெக்ட் பண்ணமோ அதே டெலிகிராமில் நீங்கள் வந்து இந்த சேனலில் ஜாயின் பண்ணணும். ஜஸ்ட் இந்த இடத்துல ஜாயின் பட்டன் நான் வந்து கிளிக் பண்ணுறேன். இத்தனை ஃபோல்டர் இருக்குது, இத்தனை ஃபோல்டரையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிட்டு இந்த இடத்துல வெரிஃபை அப்படின்றத கொடுக்குறேன். உடனே வந்து வெரிஃபைட் ஆயிரும். அதுக்கு ஒரு 3000 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு. ரெண்டுக்குமே வந்து 3000 பாயிண்ட்ஸ் தான், நான் 300ன்னு சொல்லிட்டேன். தென் எங்கேஜ் த பாராசைல் அப்படின்றத இதை வந்து கொடுங்க. இதை வந்து நம்ம வந்து ட்வீட் பண்ணணும். இது வந்து ட்விட்டர் டாஸ்க்கு. ட்விட்டர் நான் வந்து மறுபடியும் வேணால் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். ஓப்ஸ், எனக்கு இந்த இடத்துல வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது கைஸ். அவ்வளோதான், இதில் வேறு ஒன்றும் விஷயம் கிடையாது. மற்ற டாஸ்க் பண்ணுறீங்களே, எனக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகாமல் இருக்கும், உங்களுக்குலாம் ஒர்க் ஆகும் சரிங்களா. இப்போ இந்த இடத்துல எல்லா டாஸ்க்கும் இந்த டாஸ்க்கையும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி 24 ஹவர்ஸ் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி இந்த நோடை வந்து நீங்கள் ஆன் பண்ணணும். இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு
ஃபீஸ் பெய்லேயே கூட ஒரு ஏர் ட்ராப் செக்ஷன் இருக்கும். அதில் வந்து டெய்லி இதெல்லாம் டெய்லி கிளைம் பண்ணுவோம் இல்லையா? அதெல்லாம் நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகே, மறந்துடாம கிவ்அவேல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்காக ஒரு லைக் ஒன்று கொடுத்துக்கலாம். தேங்க்யூ. இதே மாதிரி நெக்ஸ்ட் அப்டேட் இல்லைன்னா நெக்ஸ்ட் ஏர் ட்ராப் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. பை பாய்.